இன்றைக்கி எங்கள் பிரின்சஸை கூப்பிட்டுட்டு நாங்கள் வந்திருக்க இடம் தான் மதுரை மாட்டுத்தாவணி மீன் மார்க்கெட். ஸோ இப்போ நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா நைட் 2:00. ஸோ 2:00 எதுக்கு குழந்தைய தூக்கிட்டு இங்கே வரணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த குழந்தை இந்தியாவில் பிறக்க வேண்டிய குழந்தையே கிடையாது. ஏன்னா நைட்டு தூங்குறதுக்கு 4 மணி ஆயிரும். ஸோ இவங்கள கூட்டிகிட்டு நாங்கள் இங்கே மீன் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா நாளைக்கு சண்டே அப்படின்றதுனால. ஸோ மீன் மார்க்கெட்டை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு இவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஆக்சுவலி இவங்க மீன் வளர்க்குறாங்க, ஒரு 2 குட்டி மீன் வீட்டிலே வளர்க்குறாங்க. பட் மீன் மார்க்கெட்டில் இவ்வளோ மீன் பார்த்ததும் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது தெரியும் இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் போக போக தாங்க தெரியுது இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு. ஒரு மினி மதுரையே இங்கே தான் இருக்குது அப்படின்றதே இந்த க்ரௌடெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்படி தான் அவங்க டேடா கிட்ட உட்காந்துக்கிட்டு, டேடா ஃபிஷ் மீன் மீன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் கடைக்காரங்க கூவுறாங்களோ இல்லையோ என் மகன் நல்லாவே கூவுனாங்க. அதுக்கப்புறம் மீன் வந்து சில மீன் தண்ணியில் இருந்தாலும் ஜம்ப் பண்ணி போனதை கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக பார்த்து பயந்தாங்க. பட் ரொம்பவே அவங்க என்ஜாய் பண்ணாங்க. ஸோ மீன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆக்சுவலி அப்போ தான் லோடே வந்து இறங்கும். ஸோ அதனால் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெரைட்டியான மீன் இருக்கும். இப்படிப்பட்ட மீன் தான் நான் பார்த்துருக்கவே மாட்டேங்க. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வெரைட்டியான மீன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அவங்க அப்படி தான் ரொம்ப ஒரு க்யூரியாசிட்டியில் என்னடா நடக்குதுங்க, இதெல்லாமாடா மீன் அப்படின்ற மாதிரி தான் என் பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பாம்பு மாதிரி ஒரு மீன் இருக்குது, நத்தை மாதிரி ஒரு மீன் இருக்குது, தட்டையாக ஒரு மீன் இருக்குது, அந்த மாதிரி. ஸோ என்ன சொல்லுவோம் பார்த்தீங்களா தெரியும், அவங்க அவ்வளோ எக்ஸைட் ஆனாங்க. என்ன சொல்லும் இது அப்படின்னு கேட்டால் மீன் மீன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்படி ஒரு 100 தடவைனாச்சும் மீன் மீனுன்னு சொல்லியிருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் நைட் டைம் அப்படின்றதுனால ரொம்பவே நைட்டு லைட்ஸ் எல்லாமே போட்டு மீன் அப்படியே கலர்ஃபுல்லாக காட்டி விற்கிற மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த செட்டப்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். தனித்தனியாக வெரைட்டியாக அப்படி தான் கூராக வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 40-50 கடை அந்த மாட்டுத்தாவணி மீன் மார்க்கெட்டை சுற்றி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாங்கள் வாங்கினது நகர மீன் தான். நகர மீன் தவிர்த்தா எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்றதுனால நாங்கள் நகர மீன் தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ அவங்க எப்படி வாங்கணும் அப்படின்னா, அவங்ககிட்ட டோக்கன் வாங்கிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பார்சல் போட்டு கொடுத்துருவாங்க. கவர் நம்ம தான் கொண்டு போகணும், கட்டப்பையும் நம்ம தான் கொண்டு போகணும். ஸோ வாங்கி உள்ளே போட்டாச்சு. அதிலேருந்து ஒரு மீனை எடுத்து கொடுத்துட்டு, குட்டிமா இங்கே பாரு ஃபிஷ் அப்படின்னு சொன்னோடனே அவங்க தொடுறதுக்கு ரொம்ப பயந்தா, லைட்டாக தொட்டு ஹை ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு வீட்டுக்கு போனால் எப்படி. ஸோ மதுரையில் 24 மணி நேரமும் ரோஸ் மில்க் இந்த கடையில் பெரியார்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அங்கே எப்பயுமே ஒரு க்ரௌடு இருக்கும். ஸோ அங்கே நின்றுட்டு நானும் எங்கள் பாப்பாவும் ரோஸ் மில்க் வாங்கிட்டு நல்லா எம்மியாக குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அவங்க பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த கடையை சுற்றி அவ்வளோ க்ரௌடு இருக்கும். இது நைட் 2:30 நாங்கள் வரதுக்கு ஒரு 3:00 கிட்ட இருக்கும். ஸோ 3:00 இங்கே இவ்வளோ பெரிய கூட்டம் அப்படின்னா நம்பவே முடியல. ஸோ இதாங்க மதுரை. மதுரையில் தூங்கா நகரம் சும்மா பேருக்கெலாம் சொல்லலைங்க, சில பேர் தூங்காமையே தான் இருப்போம்.